வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி பண்ண போகிறோம். இந்த பஜ்ஜி நல்லா மொறுமொறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கெட்டி தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அந்த சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். கடலை மாவு எடுத்த கப்லேயே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு இட்லி மாவு பார்த்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இப்போ சமையல் சோடா சேர்க்கலை. பஜ்ஜி போடுற டயத்துக்கு சேர்த்தா போதும், முன்னாடியே சேர்க்க வேண்டாம். எந்தவித கட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது வீட்டிலேயே அரைச்ச கடலை மாவு. நீங்கள் கடையில் வாங்கின மாவுனாலும் வீட்டில் அரைச்ச மாவுனாலும் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். மூடி வச்சிடலாம். இந்த மாவு இருக்கட்டும். நம்ம வாழைக்காயை சீவிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காயில் 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு இதனுடைய மேல் தோலை லைட்டாக சீவிக்கலாம். இதே மாதிரி நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 வாழைக்காயில் உள்ள மேல் தோலையும் இந்த மாதிரி லைட்டாக சீவினா போதும். 2 வாழைக்காயிலையும் தோல் சீவியாச்சு. இந்த சிப்ஸு சீவுறதுல நம்ம வாழைக்காயை சீவிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸ்க்கு ஸ்லைசஸ் இருந்தால் பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சீவிக்கலாம். இப்போ 2 வாழைக்காயும் சீவி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பஜ்ஜியை போட்டு எடுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 டீஸ்பூனில் கொஞ்சம் கம்மியாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பஜ்ஜியை போடுறதுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து இந்த மாவில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பஜ்ஜியாக பிரட்டி போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி பிரட்டி விட்டு நல்லா வெந்த உடனே எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சுன்னா பபிள்ஸ் எல்லாம் ஓரளவு அடங்கிரும். இந்த நம்ம போட்ட இந்த பஜ்ஜியுமே இந்த மாதிரி எடுத்து பார்க்குறதுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பஜ்ஜி நல்லா கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பஜ்ஜி கரெக்டாக வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதுக்கு நம்ம கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை. சேர்க்காமையே பஜ்ஜி நல்ல கலராகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. சாஃப்டான டேஸ்டான மொறு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா பஜ்ஜியையும் போட்டு எடுத்தாச்சு. சாஃப்டான மொறுமொறுப்பான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.